இருக்கு. ஸோ இப்போ என்னென்ன ஃபியூச்சர் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணிருக்கோம். செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு 3 தான் இருக்கும், பழசில் 3 to 4 தான் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ பேஜ் செட்டிங் அப்படின்னு வந்துட்டோம்னா இதில் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்டார் மேட்ச் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பிரிண்ட் வரும். அப்போ இதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு பேர் பொருத்தம் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேர் பொருத்தம் எப்படி சார் பார்க்கறது அப்படின்றது ஒரு சின்ன கான்செப்ட் தான். இப்போ பிரபாகரன் அந்த பீல லெட்டர் வந்து தனுசு ராசி அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ சாசி சே வந்துச்சுன்னா மேஷ ராசி அப்படின்னு எடுப்போம். அப்போ இது மாதிரி நம்மளா வந்து அந்த லெட்டர் வச்சு எடுத்து போடுறது தான் பேர் பொருத்தம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நான் ஸ்டார் மேட்ச்னு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நமக்கு உள்ள சாஃப்ட்வேர்லாம் நார்மலாக தான் இருக்கும். பட் பிடிஎஃப் வரும்போது ஜாதகரோட பேர், அந்த பெண் ஜாதகியோட பேர், நட்சத்திர பொருத்தம் தான் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டா பர்த் கொடுக்கணும். இப்போ தனுசு ராசினா இப்போ தனுசு ராசிக்கான ஒரு டேட்டா பர்த் கொடுத்து தான் நம்ம போடணும். அதுதான் பேர் பொருத்தம் பார்க்குறது. அந்த மாடல் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்தது 3 மெயின் தோஷா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது டிசைனாக கொடுத்துருக்கும். இப்போ பழைய ப்ரொஃபஷனலில் வர்ற டிசைனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இது வந்து நல்லா இருக்கும். அப்போ டிஃபால்ட்ன்றது நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான். அந்த டிஃபால்ட் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிஃபால்ட் பிரிண்ட் வித் நவாம்சாவும் நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற மெத்தடு தான். அப்போ இது ரெண்டு வந்து நம்ம வந்து புதுசாக வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பேர் பொருத்தம் பார்க்கறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது இது. ஸோ அப்போ நான் வந்து டிஃபால்ட் அப்படின்னு வச்சிடுறேன். ஸோ நான் அது வேணால் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கடைசியாக வியூ காட்டுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், செவ்வாய் தோஷம் அப்படின்றது புது கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னும் போது திருமண பொருத்தத்தில் லக்னம் வழியா, சந்திரன் வழியா, சுக்கிரன் வழியா பார்க்கறது வந்து ரொம்ப கரெக்டு. ஆனால் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு லக்னத்திலேருந்து மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம், இந்த சந்திரன் சுக்கிரன்லாம் இங்கே யாரும் எங்கள் ஊரில் பார்க்கறது இல்லை அப்படின்னும் போது இதில் வந்து யூஸ்வலாக டிக் இருக்கும். இந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டுடலாம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த செவ்வாய் தோஷம் லக்னத்துல இருந்து மட்டும்தான் பார்க்கும். அப்போ சந்திரன் வழியா பார்க்காது, சுக்கிரன் வழியாவும் பார்க்காது. அப்போ இது டிக்கா இருந்ததுன்னா சந்திரன் வழியாவும் பார்த்து கொடுக்கும், சுக்கிரன் வழியாவும் பார்த்து கொடுக்கும். அப்போ டிக்கை எடுத்துடுறாங்க. அப்போ இது கூட சில பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்க, செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தி விதி இருக்கே சார், இது நிறைய பேருக்கு தெரியல. மேஷத்துல இருந்தா தோஷம் இல்லை, விருச்சகத்துல இருந்தா தோஷம் இல்லை, செவ்வாய் வந்து சந்திரனோட இல்லை சந்திரன் வீட்டில் இருந்தா தோஷம் இல்லை, மீன ராசி, நட்பு ராசி, இப்படி வந்து விதிகள் வேணும், அதுவும் எனக்கு வேணும் அப்படின்றவங்க இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் மேஷத்தில் இருக்குன்னா அவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னு காமிச்சிடும். அப்போ அந்த நிவர்த்தி விதியை வந்து இது கணக்கிட்டு காட்டும். இது எந்த இடத்துல காட்டும்னா அந்த பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷத்துக்கான விஷயத்துல நான் சொல்றேன். அப்போ இதுல தோஷ விதிகளை மாற்ற இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்னென்ன விதி வேணுமோ இப்போ எல்லாமே டிக்கா இருக்கு. ஏன்னா இந்தந்த விதி இருந்தா தோஷம் இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சிம்ம லக்கணத்துக்கு தோஷம் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா இந்த டிக்கை எடுத்துட்டீங்கன்னா அப்போ இந்த விதியை மட்டும் அதை விட்டுடும். அப்போ மொத்தமாக இருக்கிற விதியில் எது எது வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு, இது டிஃபால்ட்டாக எல்லாமே டிக்காக இருக்கும், நீங்கள் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி ஓகேன்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சந்திரன் வழியாக பார்க்க வேணாம், சுக்கிரன் வழியாக பார்க்க வேணாம், செவ்வாய் தோஷம் நிவர்த்தி விதி பாரு அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா செவ்வாய் தோஷம் லக்கணத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 இருந்தால் தோஷம்னு காட்டிடும். அதில் இந்த நிவர்த்தி விதி இருந்தால் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு காட்டிடும். இல்லை எனக்கு பழைய மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னா இதை ரெண்டையும் டிக் பண்ணிட்டீங்கன்னா இதை எடுத்து விட்டுருங்க. இது சாஃப்ட்வேர் வந்து பழைய மாதிரி கரெக்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அது மாதிரியே பார்த்துரும். ஆக்சுவலாக இதுதான் வந்து திருமணம் பொறுத்தது கரெக்டு. எப்படின்னா சந்திரன் வழியா, சுக்கிரன் வழியா, லக்னம் வழியா பார்க்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான மெத்தடு. ஸோ உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் செட்டிங்ஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா சில பேர் கஸ்டமைஸ் பண்ணி கேட்கும்போது நான் செட்டிங்ஸாக கொடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இக்னோர் அப்படின்றது என்னன்னா, அந்த பலன்கள் பகுதியில் இந்த தோஷ நிவர்த்தியை வந்து பார்க்காத அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ ஒரு செவ்வாய் வந்து 8ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி லக்கணம் 8 அப்படின்னும் போது மேஷராசியில ஆட்சியா இருக்கும். மேஷராசியில ஆட்சியா இருக்கு, தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க பொருத்தத்துக்கு ஓரளவு எடுத்தாலும் தனித்துவமான ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு தார தோஷத்தை செவ்வாய் தோஷ ரீதியா அது வேலை செய்யுது. அதனால அது தனி பலன் இருக்கு இல்லையா, ஜாதகத்துக்கு தனியா பலன் வருது இல்லையா, அந்த பகுதியில் இந்த நிவர்த்தி விதி பார்க்காத அப்படின்றத நம்ம வந்து இங்க இக்னோர் கொடுக்குறோம். ரெண்டாவது இந்த சந்திரன் வழியா, சுக்கிரன் வழியெல்லாம் அங்க பார்க்காத அப்படின்றது தான் நம்ம இங்க சொல்றோம். இல்லை அங்கேயே எனக்கு இது சேர்ந்தே வரட்டும்னா இதை டிக்கை எடுத்து விட்டுருங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு இப்போ நான் டிக்கை எடுத்துட்டேன் என்ன ஆகும்னா, உங்களுக்கு சந்திரன் வழியா, சுக்கிரன் வழியா தோஷத்தை வந்து தனித்துவமான பலன்லையும் காட்டும். நான் இதை டிக் பண்ணேன்னா நிவர்த்தி விதியும் அங்கே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை தனி ஜாதகம் பார்க்கும்போது. அதனால அந்த இக்னோர்ன்றதை நம்ம டிக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்பப்போ இதுதான் வந்து செவ்வாய் தோஷத்துக்கான செட்டிங்ஸ் இது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா ஐனாம்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியாது, சாஃப்ட்வேரில் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் மேட்ச் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வரும்.
இது எதுக்காக அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். இப்போ பொருத்தத்துல பார்க்கும்போது நம்ம நிறைய தோஷங்கள் வந்து நம்ம, ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நடைமுறையில டைவர்ஸ் ஆன ஜாதகம்லாம் போட்டு வந்ததுனால ரியாலிட்டியா வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா இதுல நிறைய நீங்க பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் இல்லைன்னு வரும். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டதுனால இந்த கஸ்டமைசேஷன் கொடுக்குறோம். அப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலோ சுப சஷ்டாசகா ஒன்றும் இல்லை, சஷ்டாசக தோஷம் வந்து அந்த சாஃப்ட்வேர்ல பொருத்தமா வந்து காட்டாது. அப்ப அப்படி இருக்கும்போது சார் சுப சஷ்டாசகம் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்குறீங்க. அது பண்ணலாம், இருந்தாலும் மத்தியம பொருத்தம் அப்படின்றதுனால இப்ப அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அலோ சுப சஷ்டாசகம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சஷ்டாசக தோஷம் வந்து சுப சஷ்டாசகமா இருந்தா அந்த பொருத்தம் அதனால ரிஜெக்ட் ஆகாது. இப்போ அதனால ரிஜெக்ட் ஆகாதுன்னா அதை நல்லா கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா அவங்களுக்கு வேற ஏதாவது தோஷம் இருந்து ரிஜெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்த சஷ்டாசக தோஷம் சுப சஷ்டாசகத்தால ரிஜெக்ட் ஆகாது. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா சன் தோஷ ரிலாக்ஸ், இதை டிக் பண்ணிட்டீங்கன்னா சூரியனால் வரக்கூடிய தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து சாஃப்ட்வேர்ல வச்சிருப்போம். அது வந்து டேலி ஆகலாம், மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆகிடும், ரிசல்ட் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீ 2ஆம் தர விதிவிலக்க பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அதெல்லாம் மத்தியம பொருத்தம் தான். இது டிக் பண்ணி வந்து அது உண்மையாக மத்தியம பொருத்தம் தான். அது இருந்தாலும் இன்னைக்கு நடைமுறைக்கு இது, ஏன்னா எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பொருத்தம் வந்து நிறைய வருது ஆனால் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னும் போது இதை வந்து நீங்க 2ஆம் தர இதை பார்க்கலாம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா கிவ் 1 மார்க் டு மத்தியம். இது ஒன்றும் இல்லை, நட்சத்திர பொருத்தத்தில் இதை நான் டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நட்சத்திர பொருத்தத்தில் மத்தியமத்துக்கு 1/2 மார்க் போட்டிருக்கும். அப்போ நீங்கள் பொறுத்த ரிசல்ட் பார்க்கும்போது 6.5 7.5 இப்படியெல்லாம் 1/2 மார்க்கில் ஆன்சர் வரும். அப்போ அது வேண்டாம், எனக்கு மத்தியமத்துக்கு 1 மார்க் போட்டு எனக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னீங்கன்னா இந்த டிக் பண்ணிடலாம். அப்போ என்ன உங்களுக்கு 7.5ன்னு வராது, உங்களுக்கு 8 இல்லை 9ன்னு ஆன்சர் வந்துடும். அப்போ அந்த பொருத்தம் வந்து என்ன நெட்டில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் போட்டு தான் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அது மாதிரியும் கேட்குறாங்க. அதனால இந்த ஆப்ஷன். இப்போ இதுலேயே வந்து நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம், சார் நான் சூரிய தோஷம்லாம் எங்கள் ஊரில் பார்க்குறதே இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம் சார் எனக்கு அப்படின்னீங்கன்னா இதை டிக் பண்ணிடுங்க. அது பார்க்கவே பார்க்காது. அதே மாதிரி சஷ்டாசகம்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்கள் ஊரில் அது சைடு பார்க்குறதே இல்லை அப்படின்னா இதை டிக் பண்ணிடுங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு சூரிய தோஷமும் பார்க்காது, சஷ்டாசக தோஷமும் பார்க்காது. அப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த சாஃப்ட்வேரில் அந்த ரெண்டுமே பார்க்காது. அப்போ டிஃபால்ட்டாக எது சார் வைக்கணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்குறது வந்து இதில் எதையுமே டிக் பண்ணாதீங்க. ஸோ எதையுமே இந்த ஒன்று வேணா உங்கள் ஆப்ஷன் செட் பண்ணி இந்த 4மே எம்டியாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா கரெக்டான ரிசல்ட் அக்யூரேட்டாக வேணா இது மாதிரி வச்சுங்க. இல்லை எனக்கு அதில் கொஞ்சம் நிறைய ரிஜெக்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணால் இது 2 மட்டும் டிக் பண்ணிங்க. அதுதான் நாங்கள் கொடுக்குற சஜஷன். இது 2யும் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், அது உங்களுடைய ரிஸ்க். உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா அதை டிக் பண்ணி நீங்கள் வந்து அது மாதிரி பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் ரிசல்ட் ஃபிக்ஸ் அப்படின்ற டேப். இதில் என்ன புது செட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சில ஊரில் என்ன பண்ணுறாங்க, சார் செவ்வாய் தோஷம் மேட்ச் ஆகலாம் நாங்கள் ஜாதகமே பொருத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து செவ்வாய் தோஷத்தை வந்து நாங்கள் 3 விதமாக பார்க்கறதுனால பரிகாரம் பண்ணிப்போம், இல்லை நாங்கள் அது வந்து பரிகார செவ்வாயெல்லாம் இருந்ததுன்னா பொருத்திடுவோம் அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க. ஸோ அப்போது இங்கே ரிஜெக்ட் செவ்வாய் நோ டேலி இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா 2 பேருக்கும் அந்த செவ்வாய் தோஷம் சாமி வாங்கலாம் பொருத்தத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும், அதாவது இல்லைன்னு ஆன்சர் காட்டிடும் சாஃப்ட்வேரில். அப்போ உங்கள் ஊரில் அது மாதிரி இருந்ததுன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ செவ்வாய் தோஷம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் டேலி ஆகலைன்னா பொருத்தமாக வந்து காட்டாது. ஸோ அடுத்தது ராகு கேது தோஷம். இப்போ ரிஜெக்ட் ராகு கேது தோஷம்னா ராகு கேது தோஷம் 2 பேருக்கும் டேலி ஆகலைன்னா பொருத்தமாக காட்டாது. அடுத்தது ரிஜெக்ட் தசா மீட் அக்யூர்டு, 2 பேருக்கும் தசா சந்தி வந்தால் பொருத்தமாக காட்டாது, பொருத்தம் இல்லைன்னு ஆன்சர் வந்துடும். அடுத்தது ரிஜெக்ட் யோனி மிஸ்மேட்ச், நட்சத்திர பொருத்தத்தில் யோனி பொருத்தம் இல்லைன்னா ரிஜெக்ட்னு காட்டு அப்படின்னு செட் பண்ணிடும். அடுத்து ரிஜெக்ட் தாரதோஷா நோ டேலி, 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தாரதோஷம் இருந்ததுன்னா பொருத்தமா எடுக்காது. ஏன்னா இப்போ பெண்ணுக்கு வந்து தாரதோஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், மாப்பிள்ளையை பார்க்கும்போது அவங்க பெண்ணுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவங்க பண்ணலாம், பண்ணாம கூட கல்யாணம் பண்ணிடலாம். ஸோ அப்போ தாரதோஷம் இருந்து டேலி ஆகலை மேட்ச் ஆகலை அப்படின்னா அது பொருத்தமா காட்டாத அப்படின்றத நம்ம செட் பண்ணி ஓகே கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த 5மே வந்து டிக் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த மெத்தட் தான் வந்து எல்லாருமே வில்லேஜ்ல பாக்குறாங்க. இப்போ நார்மலா ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது இப்படிதான் பார்ப்பாங்க பொறுத்தது. அதனால உங்களுக்கு இது தேவைன்றதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க, இது உங்க ஆப்ஷன் தான் இது. பட் நம்மளுடைய இது என்ன அப்படின்னா நீங்க இது வந்து சாஃப்ட்வேர்ல ஆட்டோமேஷன் இருக்கிறதுனால அதை டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் பர்டிகுலரா வேணும் அப்படின்னா நீங்க டிக் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்துடலாம். ஏன்னா இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடும், பொருத்தம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது.
நம்ம இதில் ஒன்று டிக் பண்ணனா அந்த ரீசன்னால பொருத்தத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். மேட்ச் ஃபில்டரில் நம்ம பொருத்தத்தை வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணுறதுக்காக தான் 2 வச்சிருக்கோம். இது ரெண்டும் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொருத்தம் சுபசஷ்டாசகம் தான் பொருத்தத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோம். சுபசஷ்டாசகம்னா ஒன்றும் கிடையாது. இப்போ பையன் வந்து கன்னி ராசி, பொண்ணு வந்து மேஷ ராசினா சுபசஷ்டாசகம் வந்துடும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ரிஜெக்ட் பண்ணாது. இதே வந்து பையன் வந்து மேஷ ராசி, பொண்ணு வந்து கன்னி ராசி அப்படின்னும் போது அப்போ அது வந்து நார்மல் சஷ்டாசக தோஷமாக வந்து லாக் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த இது. அப்போ சன் தோஷம் ரிலாக்ஸ் இதை வந்து டிக் பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான் நம்ம வந்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உள்ளே போனோம் அப்படின்னா உள்ள ஒரு 2-3 ஃபியூச்சர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இப்போ பலன் பார்க்குறது அதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த இடம் தான் நான் சொன்னேன், அந்த இக்னோருன்னு ஒரு பகுதி வருது இல்லையா, அது இந்த இடத்துல இந்த செவ்வாய் தோஷத்துக்கு வந்து அந்த இக்னோர் வந்து பண்ணிடும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எங்கே தோஷங்கள் அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல செவ்வாய் தோஷம்னு காட்டுது இல்லையா, இந்த இடத்துல இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் உள்ளது தோஷம் இருக்கு, இதுதான் கரெக்டு. நீங்கள் அதை இக்னோர் கொடுக்கலன்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த இடத்துல வந்து ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிடும். ஸோ அதனால் அது இக்னோர் கொடுத்துக்கிறது நல்லது. செவ்வாய் தோஷ பகுதியில் இக்னோருன்னு ஒரு ஆப்ஷன் அது. ஸோ இப்போ இதில் என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பொருத்தம் இல்லை அப்படின்னு இருக்கு. சப்போஸ் வந்து நம்ம இதுக்கு பார்க்குறோம் நட்சத்திர பொருத்தம் தோஷ சமயம், நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுறீங்க, நட்சத்திர பொருத்தம் சில ஜாதகத்தில் நல்லா வந்துடும். ஆக்சுவலாக இங்கே 9 பொருத்தம் வந்துடும். ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷத்தில் ரிஜெக்ட் ஆகும். அந்த டைமில் இல்லை நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன், பொருத்தம் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம். அப்போ பொருத்தம் உண்டுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மாறிடும், எழுத்து வந்து மாறிடும். இப்போ உத்தமம்னு எனக்கு வேணும், மத்தியமம் வேண்டாம் அப்படின்னா திருப்பி ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க, உத்தமம்னு வந்துடும். அப்போ இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து இதில் புதுசாக கொடுத்துருக்குறோம். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. ஆக்சுவலாக இதை வைக்கிற ஐடியாவே இல்லை, நிறைய பேர் கேட்கவே தான் நான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் பிடிஎஃப் எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் ரிப்போர்ட் வந்து வந்துடும். இப்போ இதுலேயுமே வந்து நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், அதுவும் காட்டுறேன். இப்போ இது யூஸ்வலாக வர்றது. இப்போ பாருங்கள், இங்கே தசா சந்தி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தசா சந்தியும் இருக்குது ப்ளஸ் ஒரு வார்னிங்கும் கொடுக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த வார்னிங் வந்து வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் டிக் பண்ணிடலாம். ஏன்னா அது நிறைய வார்னிங் வரும், பாதகாதி தோஷத்துக்கு வார்னிங் வரும், 8ஆம் இட தசை நடந்தால் வார்னிங் வரும். அது வேண்டாம் அப்படின்னா இதை டிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் எடுத்தீங்கன்னா அந்த வார்னிங் வந்து உங்களுக்கு காட்டாது, ஹைட் ஆயிடுச்சு பாருங்கள். அப்போ தசாசந்தி இருந்தால் காட்டும், இல்லைன்னா டிக் பண்ணிவிடும். இது ஏன் அப்படின்னா சில பேருக்கு தசாசந்தி இருக்காது, ஆனால் வார்னிங் மட்டும் வரும். ஸோ அப்போ அந்த வார்னிங் வந்து எதுக்குன்னு கேட்குறாங்கன்னா ஹைட் பண்ணிடலாம். ரெண்டாவது சேஞ்ச் டெக்ஸ்ட் பிடிஎஃப், அது என்னன்னா இதை நான் டிக் பண்ணிடுறேன், டிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் எடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒன்றா இங்கே பாருங்கள், பரிகார நிவர்த்தி ஒன்று இணைக்கலாம்னு வரும். எதுக்கு இப்போ இங்கே பாருங்கள், பரிகார நிவர்த்தி ஒன்று இணைக்கலாம். நான் டிக்கை எடுத்துட்டேன். அப்போ அந்த வேர்டிங்ஸ் என்ன வரும்னா, தோஷ நிவர்த்தி இல்லை பரிகாரம் தேவைன்னு வரும். இந்த வேர்டிங்ஸ் தான் அது மாற்றும், வேற ஒன்றும் பண்ணாது. அப்போ எதுக்காக இதை மாற்றுறோம் அப்படின்னா சில பேர் கேட்குறாங்க, தோஷ நிவர்த்தி இல்லைன்னு இந்த இடம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சில பேர் என்கிட்ட வந்து அந்த வேர்டிங்ஸ் வந்து மாற்ற சொன்னாங்க. அப்படி தேவைன்றவங்க இதை டிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் எடுத்திங்கன்னா, பிடிஎஃபோ பிரிண்டோ எது எடுத்தாலும் பரிகார நிவர்த்தி உண்டு இணைக்கலாம். அதாவது பரிகாரத்தின் பேரில் நிவர்த்தி உண்டு அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். பரிகாரத்தின் பேரில் இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி உண்டு இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து திருமண பொருத்தத்தில் புது அப்டேட் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம்.